ஹாய், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு ஸ்கூலில் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் பார்த்தேன். என்கிட்ட க்ரீன் கலர் மாதிரி கிடைக்கல எக்ஸாக்டாக. ஸோ சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சிம்பிளாக கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு பட்டு பாவாடை சட்டை தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வைக்கிற ஃப்ளிட்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்காக ஹூக்ஸ் பின் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எக்ஸாக்டாக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறதுக்காக. இது இல்லாமல் டைரெக்டாக கூட வைக்கலாம். பட் டைரெக்டாக வச்சோம் அப்படின்னா அது ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக வரும். எல்லா தடவையும் நானும் ஹூக் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மெஷர்மெண்ட் கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தோணுதோ அந்த டைமில் மட்டும்தான் நான் பின்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் இப்போது எக்ஸாக்டாக எனக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கணும். எல்லா ஃப்ளிட்ஸும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த ஹூக் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் லைனிங் ஏன் வேறு கலர் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இது ஸ்டிச் பண்ணுறப்போ என்கிட்ட கரெக்டாக அந்த கலர் லைனிங் கிடைக்கல. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிட்டு வர சொல்லும்போது வேறு ஒரு காட்டன் பட்டு பாவாடை சட்டை காட்டனில் பார்டர் மட்டும் பட்டு வச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்குண்டான லைனிங் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் லாங் லைனிங் வாங்க போகணும் அப்படின்னா, அதனால் அவர் அதுக்கேற்ற மாதிரி லைனிங் வாங்கிட்டு வந்துட்டார். ஈவினிங்காக இதை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த டைமில் நான் ஸ்டிச் பண்ணலான்னு எடுக்கிறப்போ எனக்கு இந்த க்ரீன் அதை விட இன்னொரு க்ரீன் சிமிலராக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தப்போ என்கிட்ட லைனிங் கிடைக்கல. ஸோ ரெண்டுமே க்ரீன் தான். அது கொஞ்சம் டார்க் க்ரீனுன்றதுனால அந்த ட்ரெஸ்ஸுக்கு வாங்கிட்டு வந்த லைனிங்கை திருப்பியும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே லைனிங்கை இதுக்கு கட் பண்ணி இதுக்கு மேட்ச் பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் லைனிங் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோ இதுவாக தெரிய போகிறது கிடையாது வெளியில். ஏன்னா இது பட்டு பாவாடை சட்டைன்றதுனால இது திக்காக தான் இருக்கும். ஸோ இதோட டிரான்ஸ்பரண்ட்டாக இதோட கலர் வெளியே தெரிய போகிறது கிடையாது. அதனால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த லைனிங்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுங்க எதுன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பாவாடை ஸ்கர்ட்டும் அப்புறம் பேண்ட்டும் தான் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். அதுலேயே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. இப்போ ஏன் இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என் சின்ன குழந்தைக்கு 7 மந்த்ஸ் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ராக் இதோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பில் 2 கலரில் நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஃப்ராக். அதை பார்த்துட்டு என்னோடய பெரிய பொண்ணும் கேட்டிருந்தாங்க, எனக்கு தான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறீங்களா, எனக்கு தான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப ஆசையாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு. அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இல்லை சின்ன பாப்பாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் எனக்கும் வேணும் ட்ரெஸ்ஸு, எனக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுனால மெயினாக அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்கர்ட்டும் ஸ்கர்ட் நார்மல் ஸ்கர்ட் தான். பட் ஹூக் பண்ணுற மாதிரி ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணாமல் டை பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வளர்ந்தாலும் போட முடியும். அதுவும் இல்லாமல் சைட்ஸில் அந்த லட்கன்ஸ்லாம் ஹேங் ஆகுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது. ஆல்மோஸ்ட் எனக்கு நைட்டும் ஆகிடுச்சு. இப்போ நைட்டு 12 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் தான் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா குழந்தை அப்பப்போ ஏஞ்சிட்டு அவள் ஸ்டிச் பண்ணவே விட மாட்டா. அதுக்கப்புறமா அவளை டேக் கேர் பண்ணி அதுக்கப்புறமா அவளை தூங்க வச்சுட்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். ஸ்லோவாக தான் அதை ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்லலாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி டாப் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஓப்பன் வச்ச மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேக் ஓப்பனுன்றப்ப பேக்லேயும் டை பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹூக் பிளான் பண்ணல. ஹூக் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக சின்னதாகிடும். டை பண்ணோம்னா டிசைனாகவும் இருக்கும். அதே டைமில் அது பார்க்கவும் அழகாக இருக்கும். அதனால் இதுதான் ஸ்கர்ட்டு. இது ஆஃப்டர் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா எப்போயுமே பட்டுப்பாவாடை சட்டையை அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க போட்டுட்ருக்கிறத பார்க்கும்போது. அது மாதிரி இதுதான் பேக் சைடு. பேக் சைடில் இதுதான் சொன்னால் டை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் லிவிங், மைண்ட்ஃபுல் மதர்ஹுட், ஆரி ஒர்க், ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.